கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ஜ நந்தகோபகுமாராய ஸ்ரீ கோவிந்தாய நமோ நமஹ. நம்ம 61வது தசகத்தில் இருக்கோம். நாராயணியத்தை பொறுத்தவரை அதில் 2 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். இது யக்ஞபத்னி உபாக்கியானம்னு பெயரிடப்பட்டிருக்கு இந்த தசகம். எப்படி சுவாமி அந்த விப்ரபத்னிகள், அதாவது யக்ஞ பத்னிகளினுடைய பக்தியை ஏற்றுண்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணினார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ புகலிடம் ஒன்றும் இல்லாத அந்த வனத்தின் நடுவில் பாலர்களின் கூட்டம் பசியாலையும் தாகத்தாலையும் வருந்துறதை பார்த்து யாகம் செஞ்சுட்டு இருந்த பிராமணர்கள்கிட்ட உண்டியை யாசிக்க வச்சு சுவாமி பாலகர்களை அந்த பிராமண குடில்களுக்கு அனுப்பி வைக்கிறார். அதை தான் நம்ம 2வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். அடுத்து 3வது ஸ்லோகம். கதேஷ்வதோப்தேவ் அபிதாய தே பிதாம் குமாரகேஷ்வதன யாசிஷு பிரபோ ஸ்ருதிஸ்திரா அப்யபினியுனுர் அஸ்ருதம் நகிஞ்சித் அதூஸ்சு மகிஷுரோத்தமாக. அப்போ என்ன ஆறுது? பிரபோ அந்த சிறுவர்கள் போய் தாங்கள் யாருன்னு தெரிவிக்கிறா. ஏன்னா கிருஷ்ணர் அனுப்பினவா நாங்கள், அவளோட தோழர்கள் நாங்கள் உண்டியை யாசிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அந்த பிராமணோத்தமர்கள்கிட்ட சொல்லும் பொழுது அந்த பிராமணோத்தமர்கள் காது கேட்டும் கேட்காதவா மாதிரி வேஷம் போடுறா. அதாவது யாசிக்கிறது தெரியுது. யாசிஷு பிரபோ ஸ்ருதி ஸ்திரா அப்ய பினின் அஸ்ருதம். அவளுக்கு காது கேட்டும் கேட்காதவா மாதிரி அவள் பதில் எதுவுமே சொல்லலை. அநாதராத் கிண்ண தியோ ஹி பாலகாஹ சமாயயுர் யுக்தமிதம் ஹி யஜ்வசு சிராத பக்தா கலுதே மஹீசுராஹ கதம் ஹி பக்தம் த்வயி தை சமர்ப்பியதே. அப்போ அவள் கவனிக்காததுனால அந்த சிறுவர்கள் மன வருத்தத்தோடு திரும்பி வரா. யாகம் செஞ்சுருக்கவா கிட்ட இதுவும் பொருத்தமான விஷயம்தான். ஏன்னா அவள் யாகத்தை தவிர வேறு சில காரியங்களை பொருட்படுத்தவே மாட்டாள். அதுதான் அவள் செய்யக்கூடிய நியமம். அப்போ அந்த பிராமணர்கள் நீண்ட காலமாக உம்மக்கிட்ட பக்தி இல்லாதவா, அவள் எப்படி உங்களுக்கு அன்னம் கொடுப்பான்னு பதில் சொல்லிட்டு அவள் திரும்பி வரா அந்த பாலகர்கள். நிவேதயத்வம் கிருஹிணி ஜனாயமாம் திசேயுரண்ணம் கருணா குலாயிமாக இதி ஸ்மிதார்த்திரம் பவதேரிதா கதாஸ்தே தாரகா தார ஜனம் யயாச்சிரே. அப்போ யஜ்ஞம் செய்யக்கூடிய அந்த பத்னிமார்களிடத்துல நான் அனுப்பினதா சொல்லுங்கள். நீங்கள் போய் கேட்டது என்னமோ அந்த யஜ்ஞம் பண்ணுறவாக்கிட்ட, அந்த பத்னிமார்கள்கிட்ட போய் கேளுங்க. அந்த ஸ்திரீகள் கருணமிக்கவா, அண்ணன் கண்டிப்பாக கொடுப்பான்னுட்டு புன்மருவர்களோட திருப்பி அந்த சிறுவர்கள்கிட்ட சொல்லி அந்த பத்னிமார்கள்கிட்ட அனுப்பிச்சி வைக்கிறார் யாசிக்கிறதுக்கு. கிருஹீத நாம்னி த்வயி சம்பிரமாகுலாஸ் சதுர்விதம் போஜ்யரசம் பிரகுஹ்யதாஹ சிரம் த்ருதத்வத் பிரவிலோகநாக்ரஹாஹ ஸ்வகைர் நிருத்தா அபிதூர்ணமாயயூஹு. அப்போ என்ன ஆறுது? கிரகீத நாம்னி. அப்போ சுவாமியினுடைய பேரை கேட்ட மாத்திரம் வெகு காலமாக உம்மை பார்க்கணும்னு அவளோடு இருந்த அந்த ஸ்திரீகள், ஏன்னா அவளுக்கு இப்போ தான் விஷயம் போயிருக்கு, முன்ன போனது என்னமோ அந்த ரிஷிகள்கிட்ட. அப்போ அந்த கணவன்மார்களாலையும் பிறராலையும் தடுக்கப்பட்டும் கூட பரபரப்போட 4 வித ருசியான போஜனத்தையும் எடுத்துட்டு விரைவாக அவள் சுவாமிக்கிட்ட சேர்றா. இதில் 4 வித போஜனம்னு சொல்லப்படுறது என்னன்னாக்கா காத்தியம், சோஷ்யம், லேஹ்யம், பேயம். காத்தியம்னா மென்று உண்ணக்கூடிய பொருட்கள் சாதம் மாதிரி. சோஷ்யம்னா தின்னக்கூடிய பொருட்கள், அதாவது அதை அரைச்சி சாப்பிடக்கூடிய காய்கறி வகைகள் மாதிரி. லேஹ்யம் அப்படின்னா நக்கக்கூடிய பொருட்கள், அதாவது பாயசம் மாதிரி நக்கி, அதாவது செமி சாலிட் ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து பேயம்னா பருகிறது. அது மோராவோ நீராவோ இருக்கலாம், அது பருகக்கூடியது பேயறது. அப்போ இந்த மாதிரி 4 வகை அன்னத்தையும் எடுத்துட்டு அந்த பத்னிமார்கள் கிருஷ்ண பரமாத்மாவையும் அந்த குழந்தையிலையும் போஷணம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வரத்த இந்த ஸ்லோகம் சொல்கிறது. தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ.